குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சளி நாம் டானிக் வாங்கி கொடுப்போம், தூங்கிவிடும். பெரிய பயன் என்பது ஒன்றும் இல்லை. துளசி இலையை நன்றாக ஒரு 3-4 கைப்பிடி எடுத்துக்கொள்ளுங்கள். அதே 50 ml அளவுக்கு இஞ்சி சாறை கலந்து கொள்ளுங்கள். இஞ்சியை சாறு எடுப்பது எப்படி என்று சொன்னால், தோலை சீவி இடித்து துணியில் கட்டி பிழிந்தால் சாறு கிடைக்கும். அந்த தொடர் இருமல், சளி, மூச்சு விடுவதில் இருக்கக்கூடிய சிரமம், இவைகள் எல்லாம் வெளியேற்றக்கூடிய வாய்ப்பை இந்த மூலிகை கலவை தருகிறது. தமிழனுடைய தொன்மையான வைத்தியத்தை, ஒரு அறிவியல் மருத்துவத்தை, உலகில் தோன்றிய முதல் மருத்துவமான சித்த மருத்துவத்தை உங்களுக்கு அளிப்பதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சளி கெட்டியாக இருக்கும், மார்பு சளி, கொரு என்று சத்தம் வந்து கொண்டே இருக்கும். நாம் டானிக் வாங்கி கொடுப்போம், தூங்கிவிடும். பெரிய பயன் என்பது ஒன்றும் இல்லை. துளசி இலையை நன்றாக ஒரு 3-4 கைப்பிடி எடுத்துக்கொள்ளுங்கள். அதை பிட்டவியல் செய்யுங்க. இந்த இட்லி பாத்திரம் இருக்கு இல்லையா, இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி, அது தண்ணி கொதிச்ச உடனே அது மேலே ஒரு துணியை கட்டி இந்த துளசி இலையை போட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அந்த துளசி இலையை எடுத்து அதை இடித்து சாறு பிழிந்து கொள்ளுங்கள். எவ்வளவு சாறு வருகிறதோ, ஒரு 50 ml வருகிறது என்று சொன்னால், அந்த 50 ml அளவிற்கு தேன் கலந்து கொள்ளுங்கள். அதே 50 ml அளவுக்கு இஞ்சி சாறை கலந்து கொள்ளுங்கள். இஞ்சியை சாறு எடுப்பது எப்படி என்று சொன்னால், தோலை சீவி இடித்து துணியில் கட்டி பிழிந்தால் சாறு கிடைக்கும். அந்த சாறை ஒரு 1/4 மணி நேரம் ஒரு பாத்திரத்தில் வைத்து விட்டால் தெளிவு கிடைக்கும். இஞ்சி சாறு தெளிவு. இந்த இஞ்சி சாறு தெளிவை எடுத்துக் கொள்ளுங்கள். தேன் எடுத்துக் கொள்கிறீர்கள், துளசியை பிட்டவியல் செய்து சாறு எடுத்துக் கொள்கிறீர்கள். இதோடு பெரிய வெள்ளை வெங்காயம், அதனுடைய சாறு ஒரு 50 மில்லி எடுத்து 4ஐயும் ஒன்றாக கலந்து அதை நீங்கள் ஒரு வாணலியில் போட்டு லேசாக சூடுபடுத்தி, 4ம் சேர்ந்து 200 ml இருக்கிறது என்று சொன்னால், அது 100 ml ஆக வற்றிய பிறகு மெழுகு பதம் வந்துவிடும். அதனை குழந்தைகளுக்கு ஒரு 1/4 தேக்கரண்டி கொடுங்கள். அப்படி கொடுத்தீர்கள் என்று சொன்னால், எதில் கொடுக்கலாம் என்று கேட்பீர்கள். உடனே வெந்நீரில் கலந்து கொடுங்கள் அல்லது பாலில் கலந்து கொடுங்கள். அப்படியே கூட கொடுக்கலாம். ஏன்னால் அதில் தேன் இருக்கிறது. தேன் இருப்பதால் அப்படியே கூட கொடுக்கலாம். அப்படி கொடுத்து வந்தீர்கள் என்று சொன்னால், அந்த தொடர் இருமல், சளி, மூச்சு விடுவதில் இருக்கக்கூடிய சிரமம், கெட்டியாக உள்ள மார்பு சளி, இவைகள் எல்லாம் வெளியேற்றக்கூடிய வாய்ப்பை இந்த மூலிகை கலவை தருகிறது. நம் முன்னோர்கள் எவ்வளவு அறிவார்ந்தவர்கள் என்பதை இப்படிப்பட்ட சின்ன சின்ன வைத்திய குறிப்புகள் எல்லாம் நமக்கு தருகிறது. நான் சொன்ன பிரச்சனையெல்லாம் தீர்வும் என்று நம் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். இதை சொல்லுவதற்கு ஆள் இல்லை. சொன்னால் மருத்துவமனைக்கு வரமாட்டார்களே. இப்படி ஏன் தெளிவாக நாம் சொல்ல வேண்டும்? எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அல்மா சித்த மருத்துவ குழுமம் எளிமையாக வீட்டிலேயே அவர்களுக்கு புரியும்படியாக இருக்கக்கூடிய செய்திகளை சொல்வதில் தான் கவனம் செலுத்துகிறோம். அதுதான் எங்களுடைய வேலை. ஏதோ பேர் வாங்க வேண்டும் என்பதற்காகவே சில உணவு டிப்ஸை சொல்லி, எடை குறையும் இதை சாப்பிட்டால், எடை கூடும் இதை சாப்பிட்டால், இதை சாப்பிட்டால் அப்படியே எல்லாம் பெருகிவிடும், வெளிநாட்டு பொருள்களை எல்லாம் உங்களுக்கு சொல்லி அதையெல்லாம் சாப்பிடுங்கள் என்று சொல்லி வணிகம் செய்ய வேண்டிய, வணிக தூதராக இருக்க வேண்டிய அவசியம் அல்மா சித்த மருத்துவ குழுமத்துக்கு இல்லை. தமிழனுடைய தொன்மையான வைத்தியத்தை, ஒரு அறிவியல் மருத்துவத்தை, உலகில் தோன்றிய முதல் மருத்துவமான சித்த மருத்துவத்தை உங்களுக்கு அளிப்பதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். பயன்படுத்தி பாருங்கள்.